யார் ஃபோன் பண்ணியா? யாருக்கு இல்லைண்ணா. தெரில. சொல்லுங்க, யார் ஃபோன் பண்ணீங்க? தெரில. மாஸ்டருக்குண்ணா. இன்னைக்கு வந்தாரு மாஸ்டர் அவருக்குண்ணா. மாஸ்டரா? அவன் போதுகையான அவனோட ஆள் இல்லைண்ணா. ஏன் மாஸ்டர்? எங்கள் அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாருண்ணா. பசி தாங்க முடியாம திருடி மாட்டிக்கணும்ண்ணா. இருக்கிற திட்டுக்கு சேவை மேலே போட்டு சின்ன சின்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கண்ணா. தண்டனை முடிஞ்சு அடிக்கிற ரிலீஸு. அதுக்குள்ள இவரு கொலை கேஸில் சரண்டர் ஆக சொல்கிறாருண்ணா. இது மட்டும் ஏமா தெரிஞ்சா சரியா விட்டுருண்ணா. நீ மாஸ்டர் கால் பண்ணுறப்பல எனக்கு கால் பண்ணுதுன்னு வச்சுக்கோயேன். எனக்கு கொஞ்சம் எமோஷன் வேறு இருக்கா. உனக்கு பதிலாக வேற யாராவது சரண்டர் பண்ண சொல்லியிருப்பேன். நீ சரண்டராக வேணாம் நினச்சது தப்பு இல்லை. ஆனால் இங்கே நடந்த வெளி சொல்ல நினச்சல, அது தப்பு தானே? பெரிய மனுஷா, நீ சொல்லு, நீங்கள் பண்ண தப்பா இல்லையா? தப்பு தான் இல்லையா? பிரியாணி சாப்பிட்டதெல்லாம் போதும். நான் பார்த்தேன் நீ சாப்பிட்ட பிரியாணி போதும். இந்தப்பா எடுத்து போ. அண்ணா, நாங்கள் 2 பேரும் சின்ன பசங்க தானே. உங்கள் தம்பி மாதிரி நினச்சி மன்னிச்சு விட்டுருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. செல்லமே, சின்ன பசங்களாம் மன்னிச்சு விடக்கூடாது. என்னை விட்டானுங்க, எப்படி வளர்ந்து நிற்கிறேன் பாரு. சொல்ல என்ன பண்ணலாம்? இனி இப்படி பண்ண மாட்டானா? யார்கிட்ட சொல்ல மாட்டானா? இந்த பார், உலகத்தில் யாரை பார்த்து வேணால் பயப்படலாம். ஆனால் சாவு நம்மளை நெருங்கிச்சுன்னா எதுக்கு இருக்கிற எமனாக இருந்தாலும் பயப்படக்கூடாது.